அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 12673 சேரன் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 வந்து கிளம்ப போகுதுங்க. இன்னும் ரேக் உள்ள வரல, உள்ள வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சேரனுடைய ஆண்ட்ரூசோ கோச்சிங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. யாருமே வரலங்க, சும்மா 1-2 பேர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஃப்ரீயாக இருக்குது. நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்களா சேரனில் நல்ல ஜன்னல் சீட்டே கிடைக்குங்க. காவேரி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 10க்குள்ளே வந்ததுங்க. உள்ளே ரேக் வரும்போது இடத்த எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள். எமர்ஜென்சி வழியாக அப்படியே உள்ளே எகிரி குதிக்கிறாங்க எல்லாரும். சேரனுடைய குழு ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 1970 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். உள்ள வேற மாதிரி இருக்குங்க, சூப்பருங்க. செகண்ட் ஏசி ஸ்டார்ஸ். இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 1180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இதுவும் கர்டைன்ஸோட சூப்பராக இருக்குங்க. சேரனுடைய தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 845 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குங்க. ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 330 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் போட் பண்ணியிருக்காங்க. சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான இடம் சென்னை சென்ட்ரலுங்க. சென்னை சென்ட்ரல்லேயே உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் டின்னர் விற்கிறாங்க. இங்கேயும் வாங்கிக்கோங்க, நல்லாவே நீங்கள் சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம சேரன் அதிவிரைவு வண்டியை கோயம்புத்தூர் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. இன்னைக்கு சேரன்ல நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் S2ங்க. S2ல 79 சைட் லோயர் கிடைச்சிருக்குங்க. இப்போ நமக்கு பேரலல் டிபார்ச்சர் இருக்குங்க. நம்ம வண்டியை 10 மணிக்கு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் 10 மணிக்குங்க. ஆனால் 2 வண்டியும் பேசன் பிரிட்ஜில் பிரிஞ்சிடும். பார்க்கலாம். அங்கே பாருங்கள், சூப்பராக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அந்த பக்கமாக பேசன் பிரிட்ஜிலேருந்து ரைட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. நாம் நம்ம லைட்டில் அப்படியே லெஃப்டில் போயிட்டுருக்கோங்க.
சேரனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 494 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 ஹவர்ஸ்ல கோயம்புத்தூர் போய் சேருது. மொத்தம் 7 ஹால்ஸ் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் 130 கிலோமீட்டர் பர் ஹாருங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்ல இருந்து நைட்டு 10 PM இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 AM கோயம்புத்தூர் போய் சேருதுங்க. சென்ட்ரலுக்கு பிறகு நம்மளுக்கு நேராக அரக்கோணம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க டக்கு டக்கு நேராக அரக்கோணம் போயிடலாம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலக்காடு நம்ம பழனி வண்டி போயிட்டு இருக்குங்க. அதனால நம்ம டிலேவாக தான் பின்னாடி போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு வண்டி. $68 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. முன்னாடி நம்ம பழனி வண்டியால் லேட் ஆகிடுச்சுங்க. நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன சேரன் எக்ஸ்பிரஸ், அதாவது கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் வருதுங்க. அதுவும் இன்னைக்கு டிலே தான். நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. நம்ம ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 9 ஸ்லீப்பர் கிளாஸ், 5 தேர்ட் AC, 1 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. இதுதான் நம்ம ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆலப்புழா, காவேரி, பழனின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வரிசை கட்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாம் டிலேவாக தான் போயிட்டு இருக்கோங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ காட்பாடிக்கு சரியான நேரத்தில் போகும்னு எதிர்பார்க்குறேன். டிலேக்கு உண்டான ரீசன் பார்த்துருப்பீங்க. ஆப்போசிட்டில் கிராசிங் வர பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ட்ராக்கே காணாங்க. ஃபுல்லாக வந்து ஒர்க் நடக்குது. ஸோ டிலேவாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ காட்பாடிக்கும் இன்றைக்கி டிலே தாங்க. ஒன் 29 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 16 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு முன்னாடி இங்கே காட்பாடியில் ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. ஆனால் ஜூலை 19, 2023 இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நாம் இங்கே நிற்கிறோம். தமிழ்நாட்டுடைய டாப் க்ரௌடட் ஸ்டேஷன்ஸில் இந்த காட்பாடியே ஒன்றுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட்லேருந்து வர ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகாமல் நார்த்துக்கு இந்த வழியாகவே அப்படியே பைபாஸ் ஆகிடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் நம்ம காட்பாடி.
காட்பாடிக்கு பிறகு நம்மளுக்கு பெரிய பெரிய ஸ்கிப்பிங்ஸ் எல்லாமே ஜம்முன்னு வருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே நேராக ஜோலார்பேட்டைக்கு சூப்பராக போய் சேர்ந்துடலாம். வண்டி எண் 12692 214 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு JTJ. இங்க வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் தாங்க டிலேவா வந்திருக்கோம். இங்க நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஆக்சுவலா இந்த செக்ஷன்ல என்னதான் 130 பெர்மிட் பண்ணியிருந்தாலும் நம்ம சேரன் 110ல தாங்க வந்தது. நமக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா சின்ன சேரன் எக்ஸ்பிரஸ், அதாவது கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் வருதுங்க. நீங்க அந்த ட்ரெயினை சாட்டர்டேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை தான் ரெகுலரா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவே நீங்க அந்த ட்ரெயின்ல வந்தீங்கன்னா அண்டர்சர்ல நல்லா பீஸ்ஃபுல்லா ஜர்னி பண்ணலாம். நீங்க வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஜோலார்பேட்டையில ஸ்டாப்பிங் கிடையாது. ஆனா நம்ம ட்ரெயினுக்கு ஜோலார்பேட்டையில ஸ்டாப்பிங் இருக்குங்க. அதே போல இந்த ரெண்டு ட்ரெயினுக்குமே பாத்தீங்கன்னா ஒன்லி 30 மினிட்ஸ் மட்டும் தான் டைமிங் டிஃபரன்ஸுங்க. ஜோலார்பேட்டையிலேருந்து சேலம் போகிற இந்த செக்ஷனில் நம்மளுக்கு நிறையா ஸ்கிப்பிங்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் வருங்க. அதே போல் 2 ட்ராக்கும் திடீர்னு எங்கெங்கே பிரிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஸோ அது மட்டும் தான் இதில் ஒரு கஷ்டமாக இருக்க போகுது. என்ன கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கி எடுத்து தள்ளுறோம் வாங்க.
334 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்கே 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. வர வழியில் சூப்பர் ரன் தான், ஆனால் சிக்னல் போட்டு பொறுமையாக கொண்டு வந்ததுனால டிலேவாயிருக்கு. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயின்ஸோடைய ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு சேரனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸ்லீப்பர்லேயும் 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் AC, செகண்ட் AC, தேர்ட் AC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அவ்வளோதான் ஃபேர் டிஃப்ரென்ஸ் வருது, ரொம்ப ஒன்றும் பெருசாக ஏறலைங்க. அகெயின் ஈரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரன்னுங்க. ஆனால் இப்போ நாம் போக வேண்டிய பிளாட்ஃபார்மில் ஆப்போசிட்டில் வர திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதனால் இப்போ நாம் ஈரோட்டுக்கு முன்னாடி சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். த்ரீ 94 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ED. இங்கே 21 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்கிறீங்க, ஈரோட்டுக்கு ஒன்று சீக்கிரமாக வருவோம், இல்லைன்னா லேட்டாக வருவோம். என்ன பண்ண சொல்லுங்கள், ஈரோட்டுக்கு வந்தாலே ஒரு பிரச்சனை இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு திருவனந்தபுரம் மெயில் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. மொத்தமாக 4 ரேக் இருக்குது. 4 ரேக்கையும் கோயம்புத்தூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பிரம்மாண்டமான vlog வரப்போகுதுங்க. அதனால தான் இப்போது இந்த ட்ரெயினில் கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கேன். அந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணேன், ஆனால் போக முடியல. அதுக்கு இப்போ நம்மளுக்கு நேரம் கிடச்சிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஹிண்ட் வச்சு நீங்கள் அடுத்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு ஓட் போடலாம்.
444 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TUP. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதான், நிறைய பேர் இறங்கிடுவாங்க. அவ்வளோதான், இனி எல்லாமே இறங்குற கூட்டம் தாங்க. ஆல்மோஸ்ட் 90% நம்மளுடைய ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. சேரன்ல இருந்து நிறைய மக்கள் திருப்பூர்ல இறங்கி இங்கிருந்து காங்கேயம், பல்லடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்கு போறாங்க. நம்மளுக்கு சிக்னலும் போட்டாச்சுங்க. வாங்க நம்ம டிபார்ட் ஆகலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் நார்த் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CBF. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு 7 ஹால்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 6 ஹால்ஸ் மட்டும்தாங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் நார்த் வந்து கோயம்புத்தூரே வந்தாச்சுங்க. கோயம்புத்தூர் தாங்க இது. அப்புறமா இது ஏங்க ஒரு ஹால்ட்ல வேற கணக்கு செய்யணும். கோயம்புத்தூர் நார்த்ல இருந்து கோயம்புத்தூர் உள்ள போறதுக்கு 1/2 hour ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பிஃபோர் டைம்லேயே உள்ள போயிடுவோம். ஸ்டார்ட் 494 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் CBE. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 10 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. கோயம்புத்தூருக்குன்னு டெடிகேட்டடா ரன் ஆகிற ஒரே ட்ரெயின் நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் தாங்க. நம்ம சென்னை சென்ட்ரல்ல மக்கள் ஏறி படுத்தா போதும், காலையில 6 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய முக்கியத்துவம் எப்பயுமே குறையறதே கிடையாதுங்க. நீங்களும் ஒரு முறை இதுல புக் பண்ணி டிராவல் பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.